கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு. இப்போ கோயம்புத்தூரோட காந்தி மாநகரில் திமுகவோட பிரச்சார பயணத்தில் இருக்கிறோம். எந்தவித பதட்டமும் இல்லாம தன்னோட பிரச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு திமுகவோட வேட்பாளர் கணபதி ராஜ்குமார். ஸோ கணபதி ராஜ்குமாரோட இந்த பிரச்சார பயணங்கள் என்னவா இருக்கு, அவரோட வியூகங்கள் என்னவா இருக்கு, மக்களுக்கும் அவருக்குமான அணுகுமுறை என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வந்துட்டே இருக்கிறாரு திரு கணபதி ராஜ்குமார். ஸோ அவரோட இந்த பிரச்சார பயணங்களை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். பயங்கரமான கிரௌட் இருக்கு, தொண்டர்களோட உற்சாகமான வரவேற்பு இருக்கு. சார் வணக்கம் சார். சார் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கீங்க. நம்ம எப்போ பேசலாம், நாங்களும் கூட பிரச்சாரத்துக்கு வரலாம். இப்பதான் நான் வண்டி ஏற போறோம், நீங்க கண்டிப்பா வாங்க, இடையில ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கலாம். கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து திரு கணபதி ராஜ்குமாரோட இந்த பிரச்சார பயணம் பயங்கர தீயா இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல. ஸோ சாரோட இடைப்பட்ட கேப்ல நம்ம பேச போறோம். மிக முக்கியமான ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வரக்கூடிய தேர்தலில் மறக்காம உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து எதிரணியினர் டெபாசிட்டே கிடைக்காத அளவுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டு பெரும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக தெரியுது கோயம்புத்தூர். ஆனால் அவங்க கூட கேம்பெயின் வந்திருந்தோம் நாங்கள் காலையில். ஸோ நீங்கள் ரொம்ப கூலாக தான் இருக்கீங்க. அது எப்படி? அதாவது ரொம்ப கூல்னா, இப்போது ஐபிஎல் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐபிஎல்லில் எப்படி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒரே டென்ஷனாக பரபரப்பாக ஹாட்டாக போயிட்டுருக்கோம். தலை தோனி பார்த்தீங்கன்னா கூலாக இருப்பார். அந்த மாதிரி தான் நாங்கள் களத்தை பற்றி தெரிஞ்சுருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் நாங்கள் நார்மலாக இருக்கோம். ஸோ கூலாக இருக்கிறது உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாமா? ஸ்ட்ராட்டஜி தான். என்ன காரணம்னா, மற்றவங்க மாதிரி பரபரப்பை உற்பத்தி பண்ணி தேடி தேடி பரபரப்பை ஏற்படுத்தி போய் சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். மக்களுடைய என்ன ஓட்டங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்போம். இன்னைக்கு கேம்பெயினில் பார்க்கும்போது வாலிபால் விளாண்டீங்க. ஸோ கிரிக்கெட் பற்றி பேசுகிறீங்க. ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பல விளையாட்டுகளில் நான் நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வாலிபால் கோர்ட்டுக்கு லைட்டிங் எல்லாம் போட்டு கொடுத்தோம். அப்புறம் ஒரு சிந்தட்டிக் ஃப்ளோரிங்கோட ஒரு ஸ்கேட்டிங் ரிங் பண்ணி கொடுத்தோம். ஓகே. அப்புறம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ கணபதி ராஜ்குமார் அப்படின்னா டிஎம்கே கேண்டிடேட் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் யார், உங்களோட இயல்பு என்ன, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது என்ன? கணபதி ராஜ்குமார் யார்? நான் இந்த மண்ணின் மைந்தன், இங்கேயே பிறந்து இங்கேயே படித்து இங்கேயே வளர்ந்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக இருந்து நான் 3 முறை அரசியலில் 3 முறை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்திருக்கேன். தொடர்ந்து ஒரு முறை மேயராக இருந்திருக்கிறேன். மக்கள் சர்வீஸ் பண்ணியே நாங்கள்லாம் அரசியலில் வளர்ந்தவங்க. நாங்கள் சிம்பிளாக இருப்போம். கேம்பெயினில் மக்களோட குரல் என்னவா இருக்குது? மக்களுடைய குரல் அப்படிங்கிறத விட மக்களுடைய குறையும் அழுகுரல் தான் ஜாஸ்தி கேட்குது. கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய தொழில் முகத்தை மெல்ல மெல்ல இழந்துட்டுருக்கு. கோயம்புத்தூரில் இல்லாத தொழிலே இல்லை. இப்போ குண்டூசியிலிருந்து ராக்கெட் ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் இங்கே தயாரிக்கப்படுகிறது. நமக்கு தெரிஞ்சது வெளியே 1-2 தொழில் தான். மோட்ரு பம்ப் செட்டு அப்படிம்பாங்க, வெட் கிரைண்டர் அப்படிம்பாங்க, லேத் பட்டறைகள். அதையும் மீறி பிளாஸ்டிக் கம்பெனிகள், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே இன்றைக்கி ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்துக்கு பிறகு தான் அப்படியே முடங்கி கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்லமாக பார்த்திங்கன்னா அழியும் தருவாய், அதாவது தொழில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழியும் தருவாய் போய் கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு குறு தொழிலெல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு 20-30% மூடப்பட்டு விட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசைத்தறி பார்த்திங்கன்னா நம்ம கருமத்தமற்றி சுற்றுவட்டார கிராமங்களில் 60% மேலே முடங்கிவிட்டது, மூடப்பட்டதுன்னே சொல்லலாம். மக்கள் அது பழைய இரும்புக்கு அந்த மிஷினரி போடுற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறி ஆகி கொண்டே போயிடுது. பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் ஏறிடுச்சு, ஆகாயத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம்
நம்ம பின்னோக்கி போனால் டைம் ட்ராவலில் பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 74 ரூபா 75 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ரூபா 100 சில ரூபான்னு போயிட்டுருக்கு. மக்கள் வந்து என்ன தான் பண்ணுவாங்க? இப்போ நாமவே எடுத்துக்கோங்க, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசலுக்கு விலை ஏறிடுச்சுன்னு கேஸுக்கு போனோம், கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி இப்போ எலக்ட்ரிக் போயிருக்குது. இனி எங்கே போக போகுதுன்னு மக்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இது போய்கொண்டே இருக்கிறது. நிலையான ஒரு விலையோ ஒரு விலை குறிப்போ எதுவுமே இருக்கிறதில்ல. இதுதான் மக்களுடைய இன்றைக்கி பிரச்சனை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான், எதில் இதோடதா அதில் இதோடதான்னு தெரியல, யாருக்கும் தெரியல, என்னமோ ஓடுது. ஒரு காலத்தில் எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டி பற்றிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஹோட்டலில் சாப்பிட போனால் அதை பற்றி அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, வீட்டில் சாப்பிடுங்கன்னு. வீட்டில் சாப்பிட்டாலும் கேஸ் விலை உயர்ந்துருச்சு. ஆக மொத்தம் எங்கே போனாலும் விலைவாசி உயர்வு தான். கேஸ் விலையும் ஏறிட்டே போகுது. குறைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, குறைக்கல. ஹோட்டலில் அதை விட போனால் கேஸ் விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஹோட்டலும் இப்போ எட்டாத தூரத்துக்கு தான் போயிட்டுருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹியூமரெலாம் பேசுவீங்களா சார்? நீங்கள் ஹியூமராக பேசி தான் ஆற்றாமை வந்து அடக்கிக்க வேணும். மக்களுடைய அழுகுறல் தான் கேட்குது. போகிற இடத்துல வேதனைகள் தான் சொல்கிறாங்க. இப்போ நாம் அதை ஒரு மாதிரி சொன்னாலும் உண்மை நிலை என்னென்னா, உண்மையாக மக்கள் பாவம், எல்லாரும் படாத பாடுபட்டுருக்காங்க. இதை வந்து கடந்து போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்றம் தேவை, மத்தியிலே ஒரு மாற்றம் தேவை. இந்த தேர்தல் தான் அதற்கு பதில். மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. பொதுவாக சொல்கிற விஷயம், உங்கள் கூட உங்களை எழுத்து கண்டெஸ்ட் பண்ணுற கண்டெஸ்ட்லாம் பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து மக்கள் சேவையில் ஸ்ட்ராங். என்னுடைய முழு நேரமும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக என்னுடைய சேவைகளை அர்ப்பணித்து தான் நான் அரசியலே வளர்ந்தேன். எதிரணியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னும் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ளலை. அவர்களுக்கு மக்களுடைய தேவை என்ன, இங்கே மக்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியாது. ஒருத்தர் மத்திய அரசு சார்பில் இப்போ பிஜேபியில் நிற்கிறாங்க, அவங்க செஞ்சது கரெக்டுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் மிக இளைஞர், அவருக்கு இன்னும் கள நிலவரம் எதுவுமே தெரியாது. மக்களுடைய தேவை, நாடி துடிப்பு என்ன ஏது எதுவுமே தெரியாது. எங்களுக்கு அது தெரியும், என்ன செய்யணும், தேர்தலில் மக்களுக்கு என்ன சொல்லணும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது 100க்கு 100 எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். இன்றைக்கி இளைஞர்கள் யார் பக்கம் சார் இருக்காங்க? சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அந்த உலகத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா திமுக அரசு இளைஞர்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்புக்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க, நல்லது நடக்கும். இது இளைஞர்களுக்கும் தெரியும். அதனால் இல்லாத ஒன்று செஞ்ச மாதிரி செஞ்சு வைரலாக்கி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதும் மக்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக தேர்தலில் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறத பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. தேர்தல் வந்து முடிவு வந்ததுக்கப்புறம் தான், முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோவா ஜோக்கரா அப்படிங்கிறது வந்து முடிவுகள் காட்டும். ஸோ சும்மா பரபரப்பு, வெட்டி பரபரப்பு ஏற்படுத்திட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்கிற ஒரு மாயிலிருந்து கண்டிப்பாக இதுக்கு விலக்கு வரும். சோஷியல் மீடியாவில் ஹீரோவானால் அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு, ஒரு பொழுதுபோக்கு தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும். நீங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட குரல் எப்படி போகிற இடமெல்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக மகளிர் ஆகட்டும், இளைஞராகட்டும் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்கு 100% நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது. பல லட்சம் வாக்கு, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வாக்குலனாச்சும் நாங்கள் ஜெயிப்போம். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? என்னை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சாலும் அவங்க 2 பேரும் ஒன்று தான். இன்னைக்கு இந்த தேர்தலில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்துக்குவாங்க. இப்போ அதிமுகவுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? முதல்ல அவங்க கூட்டணி ஏன்னு, அவங்களுக்கு கூட்டணியே கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது. என்ன நோக்கத்துக்கு நிற்கிறாங்க? பிஜேபியோட பி டீமாகத்தான் அதிமுக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சேர்ந்துக்குவாங்க. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் தம்பி சண்டை மாதிரி. ஆமாம், அண்ணன் தம்பி சண்டை மாதிரி. அவர்களுக்குள்ளே எப்பவுமே அடிமட்டத்தில் அந்த உறவு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. உங்களோட குரல் என்னவா ஒலிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க பாராளுமன்றத்தில்? இந்த பகுதி, அதாவது இந்த கோயம்புத்தூர் தொகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி, பன்முகம் கொண்ட கோவை தொகுதி. பல தொழில் இருக்குது, நிறைய கல்லூரிகள் வந்துருச்சு, நிறைய ஆஸ்பத்திரிகள் வந்துருச்சு, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இந்த குறை, இந்த ஜிஎஸ்டினால் தொழிற்சாலைகளுக்கு வரக்கூடிய, சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, மற்றபடி எல்லா இடத்துலையுமே இந்த ஜிஎஸ்டியில் வந்து பாதிப்புகள் இருக்குது. இது இந்த கேஸ் விலை உயர்வு, இவற்றை எல்லாம் மக்களுடைய குறை பூராமே பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியோட உத்தரவு.
கோவை வந்து பழைய சிறப்பை பெறும் வரையில் நாங்கள் கண்டிப்பாக இந்த குறைகளை பாராளுமன்றத்தில் ஒழிக்கச் செய்வோம். கண்டிப்பாக ஒரு மாறுதல் கொண்டு வருவோம். ஸோ கோவை நிலவரம் பற்றி சொல்லிட்டீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிலவரம் என்னவா இருக்கு? கோவையில் வெல்றது மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக 40 தொகுதியிலும் போன தடவை எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சதோ, இந்திய கூட்டணி இந்த முறையும் 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும். கோவையின் வெற்றி இந்தியாவின் வெற்றி. ஸோ வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். நன்றி சார். நன்றி. நன்றி.